நான் உங்க விக்னேஷன். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஜாக்விக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா SQL சர்வர் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நான் எர்லியர் வீடியோவில் மென்ஷன் பண்ணேன் பிரைமரி கீ, யூனிக், நாட் நல் இதெல்லாம் வந்து நான் டேபிள் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் எர்லியர் வீடியோவுக்கு போயிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எங்கே நம்ம இந்த பிரைமரி கீலாம் இந்த கன்ஸ்ட்ரைன்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து எர்லியர் நான் டேட்டா டைப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வந்து ஐடி காலம் வந்து இன்ட்டுன்னு சொல்லிட்டு பிரைமரி கீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் நல்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிஃபால்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து இந்த இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் தான் தேவைப்பட்டது. ஸோ நான் அதனால் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரைமரி கீ, இந்த டிஃபால்ட் இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, ஸோ நம்ம போயிட்டு குயிக்காக வந்து ஒரு டெஃபினேஷன் தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகே, பிரைமரி கீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிக்லி ஐடென்டிஃபைடு ஈச் ரோ இன் அ டேபிள், நோ டூப்ளிகேட் ஆர் நல் வேல்யூஸ் அலவுட். அதாவது என்னன்னா ஒரு டேபிள் இருக்குன்னா ஒரு காலம் வந்து யூனிக் பிரைமரி கீன்னு கொடுத்துரும். சரிங்களா, பிரைமரி கீன்னு கொடுத்தாலே அது வந்து டிஃபால்ட்டாக அது யூனிக்காக தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ நம்ம ஐடி காலம் வந்து இங்கே கொடுத்துருப்போம், அது வந்து பிரைமரி கீன்னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த ஐடி காலமில் சேம் வேல்யூ ரிப்பீட்டே ஆகாது. ஏன்னா அந்த ரோவை வந்து இதுதான் ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு ஒரு கொரியை பிச் பண்ணணும், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் ஸ்பெசிஃபிக்கான நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுப்பாங்க. சரிங்களா, உங்கள் நம்பர் யூஸ் பண்ணி ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு ஐடி இருக்கும். நீங்கள் போயிட்டு ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய ஒன் ரோவை பிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் பிரைமரி கீ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் கீன்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபாரின் கீ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஷோர் த வேல்யூ இன் அ காலம் மேட்ச் ஆன் எக்ஸிஸ்டிங் வேல்யூ இன் அனதர் டேபிள். அதாவது இது எப்படின்னா இந்த மேப்பிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எஸ்கியூஎல் வந்து மேப்பிங்னு இருக்கு. டேபிளை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க, ஆர்கிடெக்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவார். அப்போ வந்து ஒன் டேபிளோட இன்னொரு டேபிள் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா இப்போ ஒரு எம்ப்ளாயியோட டேட்டாஸ்லாம் வந்து ஒரு டேபிளில் வந்து ஃபிச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து கொரி வச்சுருக்கேன், நான் கொரியை வந்து கொண்டு இப்போது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கொரியை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் 2 டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எம்ப்ளாயி டேபிள், இன்னொன்று டிபார்ட்மெண்ட் டேபிள். சரிங்களா, இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு எம்ப்ளாயிஸோட ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் எல்லாமே இருக்குது. சரிங்களா, டிபார்ட்மெண்ட் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது. நான் இப்போ என்ன சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி, சரிங்களா, பர்டிகுலர் எம்ப்ளாயிக்குன்னு ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுப்பாங்க. அதுதான் உங்களுடைய ஐடி. நான் என்ன சொல்கிறேன், விக்னேஷ்ன்றது ஃபர்ஸ்ட் நேமுங்களா, எனக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். சரிங்களா, எனக்குன்னு ஒரு ஐடி எப்படின்னா விஜா குயிக். ஓகேங்களா, விஜா குயிக்னு போட்டுட்டு 01 தான் என்னுடைய யூனிக் ஐடி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த விஜா குயிக் TQ01ன்றவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? அப்போ தான் என்ன பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிபார்ட்மெண்ட்ன்ற ஐடியை வந்து ஃபிச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அவர் எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா கொண்டு வர முடியும். அப்போனா கனெக்ஷனை க்ரியேட் பண்ணணும், இந்த ரெண்டு டேபிளுக்கும் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணணும். அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபாரின் கீயை யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படின்னு. இதுதான் ஃபாரின் கீ. நெக்ஸ்ட் யூனிக்னு ஒரு கீ இருக்கு. இந்த கீயோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ensure all values in a column or combination of columns are distinct. டிஸ்டிங்க்ன்றது ஒரு கீவேர்டு, அதாவது டூப்ளிகேட்டே இருக்காது. நீங்கள் ஒரு காலமை கிரியேட் பண்ணும்போது யூனிக்னு கொடுத்துட்டீங்க அந்த காலமில் அப்படின்னா அந்த காலமில் ஒரு டூப்ளிகேட் வேல்யூ நீங்கள் அகைன் ரிப்பீட் பண்ண முடியாது. சரிங்களா, இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு, ஓகேங்களா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா,
இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இருக்கிறதுல உங்களை ஒரு நீங்கள் ஃபோன் லாகின் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுப்பீங்க, சரிங்களா? அந்த மொபைல் நம்பர் என்ன பண்ணணும், பிரைமரியாக போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் அகைன் என்ன பண்ணுவீங்க, நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டு சேம் நம்பரை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இருக்கீங்க, யூஸராக இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும். சரியா? அதுதான் நீங்கள் இப்போ அந்த 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 யுனிக்ன்ற ஃபீச்சர் இல்லைன்னா, யுனிக்ன்ற இந்த ஃபீச்சர் இல்லைன்னா என்ன பார்க்கும், உங்களுக்கு அகைன் நியூ ஒரு அனதர் ஒன் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் சேம் நம்பரில். இப்போ வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க டேபிள் வந்து, எனக்கு வந்து ஒரு ரூலை கிரியேட் பண்ணுறீங்க. டேபிள்னா எனக்கு இப்படி தான் இருக்கணும், ஒரு யூனிக்காக இந்த காலம் வந்து எனக்கு யூனிக்காக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த டூப்ளிகேட்டும் இருக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணுறீங்க. அதுதான் யூனிக்கு. நெக்ஸ்ட்டு நாட் நல். நாட் நல்னா என்னன்னா, அதாவது அந்த டேபிளில் வந்து டூப்ளிகேட் இருக்கலாம், ஆனால் எம்டியாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட் நல் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எம்ப்ளாயி ஐடி வந்து பிரைமரி கீயாக இருக்குது காலம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நேம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ன பண்ணுறீங்க, என்ட்ரே பண்ண மாட்டேறீங்க. இல்லை லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிட்டீங்க உங்களுடைய நேமு, நெக்ஸ்ட் லாஸ்ட் நேமை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. இல்லை லாஸ்ட் நேம் ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படாது, தேவையில்லை, நம்ம என்ட்ரு பண்ண வேணான்ட்டு நீங்கள் விட்டுறீங்க. ஸோ அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் என்ன பண்ணுறீங்க, ஃபில் பண்ணி சென்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு ஃபார்மை அது வந்து எரர் த்ரோ பண்ணும். லாஸ்ட் நேம் ஆல்சோ மேண்டட்டரி, ப்ளீஸ் ஃபில் பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, நாட் நல்லுன்னு கொடுப்பாங்க. இந்த நாட் நல்ல டூப்ளிகேட் இருக்கலாம், ஆனால் எம்டியாக தான் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து நாட் நல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு செக். செக் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் த வேல்யூ இன் காலம் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். ஓகே, இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க ரியல் டைமில் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்ணியிருக்கேனா, ரெஸ்ட்ரிக்ட் கீவேர்டு நான் யூஸ் பண்ணல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, செக் இருக்குங்களா? ஓகே, செக் தான் கரெக்டு தான். இப்போ இங்கே செக் இருக்குன்னா நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்களா, நீங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஹையரிங் நடத்துகிறீங்க, இப்படி ஏஜ் வந்து ஒரு 17 இருக்குன்னா அப்படின்னா அவர் வந்து நாட் எலிஜிபிள். மினிமம் ஏஜ் ரெக்குவயர்மெண்ட்டுன்னு இருக்குது, ஒரு 20 இயர்ஸ் அதில் இருந்து தான் ஒருத்தன் காலேஜ் முடிச்சிருப்பாங்க, அவங்க தான் எலிஜிபிள் ஆவாங்க. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியலன்னா, நீங்கள் வந்து ஒரு தேட்டருக்கு மூவிக்கு போகிறீங்க, ஓகேங்களா, மூவி டிக்கெட் புக் பண்ணுவீங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு மூவி டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும், அதில் உங்கள் ஏஜ் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 18 ஆர் அபோவ் ஏஜாக இருக்கணும். இப்போ உங்களுடைய ஏஜ் வந்து ஒரு 17 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் உங்களை அலோவ் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் த கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் நான் வந்து 18 கீழே இருக்கிறவங்க அந்த மூவி பார்க்க வேணான்ட்டு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். அப்படின்னா நான் வந்து அந்த ஃபார்மில் நான் கண்டிஷனை ரைட் பண்ணணும், செக் பண்ணுவேன். நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய ஏஜ் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கும் போல, சீட்டை புக் பண்ணும் போல நான் ஏஜை செக் பண்ணுவேன். ஏஜ் வந்து 18 இல்லை சார், அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, 17, 16 இருக்காங்க அப்படின்னா, சாரி நீங்கள் எலிஜிபிள் இல்லை இந்த மூவிக்கு அப்படின்ற மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும். அப்போது நான் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். அதுக்கு தான் செக் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? டிஃபால்ட் எதுக்குன்னா, செட் ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ இஃப் நோ வேல்யூ இஸ் ப்ரொவைடட் டூரிங் வேல்யூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நீங்கள் எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், டிஃபால்ட்டாக ஒரு சேலரி இருக்கும். இப்போ வந்து ஒரு சிலர்லாம் நியூவாக ஜாயின் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் அவருக்கு வந்து என்ன சேலரின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நான் ஒரு சேலரி போட்டுருவேன். இல்லை இப்போதைக்கு ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறேன், ஃப்ரெஷருக்குலாம் எல்லாருக்குமே காமனாக வந்து 25,000 தான் சம்பளம், சரிங்களா? இப்போ வந்து நான் அதை என்ட்ரு பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நான் அதை எம்டியாக விட்டாலும் என்ன ஆகும், டிஃபால்ட்டாக அது 25,000 அது ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதுதான் வந்து டிஃபால்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ நான் அதை ரியல் டைமில் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 டேபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எம்ப்ளாயி டேபிள், இன்னொன்று டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ நமக்கு பிரைமரி கீனா என்னன்னு தெரியும்,
நாட் நல்னா என்னன்னு தெரியும், யூனிக்னா என்னன்னு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், பிரைமரி கீயும் ஃபாரின் கீயும் இதுதான் உங்களுக்கு வந்து மேஜராக கன்ஃபியூஸ் ஆகும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ தான் இருக்க முடியும், சரிங்களா? பட் அந்த ஃபாரின் கீன்றது மல்டிபிள் இருக்கலாம், அது வந்து அலோவ் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ இந்த ஃபாரின் கீ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பாருங்க. அதாவது இப்போ இங்க நான் வந்து பிரைமரி கீ வந்து எம்ப்ளாயி ஐடி, இந்த எம்ப்ளாயி டேபிள் இது வந்து எம்ப்ளாயி ஐடி தான் வந்து பிரைமரி கீ. இப்போ நான் வந்து ஒரு கிரியேட் பண்றேன், ஃபாரின் கீயை கிரியேட் பண்றேன். எதுக்காகனா நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டேட்டாவே நான் ஆக்சஸ் பண்ணுறேன், இந்த பர்பஸ்க்காக. இப்போ இங்கே கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரைன்ட் ஃபாரின் கீ டிபார்ட்மெண்ட், இந்த ஃபாரின் கீ டிபார்ட்மெண்ட் நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம். அதாவது இது ஆப்ஷனல் தான், இந்த ஆப்ஷனல் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அதாவது நீங்கள் அந்த பிரைமரி கீ அந்த ஃபாரின் கீக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க, அது உங்கள் விருப்பம் தான். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், இதுதான் ஸ்டாண்டர்டில் ஆர்கனைசேஷனில் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் கீ. இந்த ஃபாரின் கீ வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்ற இந்த காலமை மென்ஷன் பண்ணுறேன். அது இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் டேபிள்லேயும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, புரியுதுங்களா? இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்றது இங்கே வந்து இது பிரைமரி கீயாக இருக்குது, இங்கே நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து பிரைமரி கீயாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது காலம் கூட கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் பிரைமரி கீ கொடுங்க, அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து சிங்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிரைமரி கீ கொடுங்க. இப்போது ஃபாரின் கீயில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி எந்த காலம் ஃபாரின் கீன்னு போட்டு ப்ராக்கெட்டில் வந்து எந்த காலம் வந்து ஃபாரின் கீயாக மாற்ற போகிறீங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் ஐடி இங்கே இருக்குது, அனதர் காலமோட பிரைமரி கீ தான் வந்து இங்கே நம் ஃபஸ்ட் டேபிளோட ஃபாரின் கீயாக இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக வந்து ஒரு புரிஞ்சுக்கணும், ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டேபிளோட பிரைமரி கீ இன்னொரு டேபிளோட ஃபாரின் கீயாக இருக்கும். அதாவது அந்த டேபிள் இருக்கிற டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ மென்ஷன் பண்ணிட்டேன். ரெஃபரன்சஸ் அப்படின்னு இருக்குது. என்ன ரெஃபரன்சஸ் அப்படின்னா எந்த டேபிளை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இங்கே டிபார்ட்மெண்ட், நான் இங்கே என்ன பண்ணுவேன், டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்சஸ் எந்த டேபிள், டிபார்ட்மெண்ட்ன்ற டேபிள், ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட் டேபிள்குள்ளே எந்த காலமை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலம், ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பிரைமரி கீயை க்ரியேட் பண்ணுறேன், இங்கே டிபார்ட்மெண்ட்ன்ற காலம் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிட்டுனா நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எம்ப்ளாயி டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. இப்போ பிரைமரி கீக்கா இப்போ எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா? இதுதான் வந்து எஸ்கியூஎல்ல இருக்கிற கன்ஸ்டன்ட்ஸ். பிரைமரி கீனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஃபாரின் கீனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, யூனிக்கு, செக், டிஃபால்ட், நாட் நல், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தவிர்த்து கன்ஸ்டன்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை, சரிங்களா? நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கன்ஸ்டன்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணுவோம், அந்த டேபிள் மேலே ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணுவோம், அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். We'll see in next video.